ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் கிளியோபட்ரா காலம் முடிஞ்சு இத்தனை வருஷமாக இவங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு இப்போ கூட இவங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு கண்டென்ட் இருக்குது. சரி, ஓகே, இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆனதுனால எனக்கும் இந்த படம் ஞாபகம் வந்துச்சு. படம் 2002 ரிலீஸ் ஆனது. ஆஸ்டெரிக்ஸ் அண்ட் ஆப்லிக்ஸ் மீட் கிளியோபட்ரா படத்தோட பேர் இதுதான். படத்தோட ஒன்லைனர் என்னவோ ரொம்ப சிம்பிள் தான். எகிப்தில் கிளியோபட்ரா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த காலத்தில் நம்ம அரசர் சீசருக்கும் நம்ம அரசி கிளியோபட்ரா 2 பேருக்குள்ளேயும் ஒரு விவாதம் வருது. நம்ம அரசர் என்ன சொல்கிறாருன்னா, ரோமானிய பேரரசு தான் பெருசு, அதுக்கு கீழே இருக்க ஒரு சின்ன நாடு தான் இந்த எகிப்து, இங்கெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை, எல்லாம் ஃபுல்லாக நாங்கள் டெக்னாலஜி டெவலப் பண்ணது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கிளியோபட்ரா ரொம்ப டென்ஷனாக வராங்க. ஆக்சுவலாக எகிப்தை கிளியோபட்ரா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. 2ல் எது பெருசு அப்படின்னு சொல்லி அடிச்சு காட்டு அப்படின்னு 2 பேருக்கும். இவங்களுக்கு நம்மளோட அறிவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத காட்டி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி, நான் இன்னும் 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு அரண்மனையை கட்டித்தரேன், அதில் புது விஷயங்கள் நிறைய இருக்கும், நீங்களே பார்த்து வாய் பொழக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அதுக்கு நம்ம அரசரும், என்னால் 4 வருஷம் கழிச்சு ஒரு அரண்மனையை முழுசாக கட்டி முடிக்க முடியல, நீ 3 மாசத்துல கட்டி முடிக்கிறியா, சரி பார்க்கலாம், கட்டி முடிச்சேன்னா நீங்களும் பெரிய ஆளுன்றதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இப்படி பண்ணுறதை பார்த்து கிளியோபட்ரா கோவம் வந்து அங்கேருந்து பொருளெல்லாம் எடுத்து போட்டு உடச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் ஒரு வீடு கட்டித்தர கான்ட்ராக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம ஹீரோ. இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து கிட்டத்தட்ட அவர் சொன்ன டேட்டுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக தாண்டி போயிட்டு இருக்கு. வீடு ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கு, ஏன் மாடியில் கொண்டு போய் ஜன்னலை அப்படின்லாம் கேட்குறாரு. அது மொட்டை மாடி, கதவை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிடலாம், அந்த வழியாக கீழே வந்துக்கலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தா இந்த கல்லை ஏன் இங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இதெல்லாம் வீட்டுக்கு அரண்மனையோட லுக்கு தரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அங்கே வந்த அரசவை காவலாளிகள் இவர் அலைக்கா அப்படியே தூக்கிட்டு போய் ராணி முன்னாடி நிறுத்துறாங்க. ராணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு 3 மாசத்துக்குள்ள நீ ஒரு அரண்மனையை கட்டி தரணும், அதில் புது புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. என்னால் முடியாது, 3 மாசம்னா டைம் பத்தவே பத்தாது அப்படின்றாரு இவரு. அதுக்கு முடியாதுன்ற வார்த்தையை நான் எதிர்பார்க்க விரும்பல, நீ பண்ற, அப்படி இல்லைன்னா இந்த முதலைக்கு இறையிருவ அப்படின்னு சொல்லி முதல்ல கூட்டத்தை காட்டுறாங்க. இவன் எதுக்கு அரசி, நான் பண்றேன் அப்படி சொல்லி அந்த நாட்டோட தளபதி சொல்றான். இல்ல இவன் தான் பண்ணணும், இவனுக்கு நீ வேணா உதவியாளராக இருந்து வேலை பாரு அப்படின்றாங்க. அந்த இடத்துல இவன் கொஞ்சம் கடுப்பாயிடுறான். நீ எப்படி 3 மாசத்துக்குள்ள இதை கட்டி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து சைலண்டா மிரட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் அரண்மனையை கட்ட வேண்டிய அந்த இடத்த போய் பார்த்துக்கிட்டு அதில் உள்ள அளவெல்லாம் அளந்து மார்க் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. 3 மாசத்துக்குள்ள இந்த கோட்டையை கட்டியே ஆகணும், இல்லைன்னா என்னை போட்டு தள்ளிடுவாங்கடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன உடனே, 3 மாசம்லாம் வாய்ப்பே இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டும் கேட்கறான். அதுதான் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன உடனே, ஒரு 3 மாசத்துல கட்டினா மந்திரவாதிகளால தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போறாரு. மந்திரவாதிகள், ஆமா கரெக்டான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய மந்திரவாதியா இருந்திருப்பாரு அப்ப. அதுக்கப்புறம் நான் அவரை தேடி போய் கூப்பிட்டு வரேன், நான் போட்டிருக்க அளவுல தோட்டம் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி வை, நம்ம சீக்கிரமா வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல இங்க 2 பேர் பனி பிரதேசத்துல வேற நாட்டு எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அங்க நிறுத்தின காவலாளியை சுண்டு விரல தட்டி அப்படியே பறக்க விடுறாங்க. அவனுங்க பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விழுறானுங்க. அதை விழுந்த காவலாளி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி மந்திரவாதிகளை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அங்க 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்கிட்ட போய் கேளு, டீட்டெயிலா சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்துறாரு. அதுக்கப்புறம் அந்த 2 பேரை போய் நம்ம ஹீரோ பிக் பண்றாரு. இந்த மாதிரி இவர் பேரை சொன்ன உடனே, வா அவர் அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. அங்க போய் என்ன யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டோடனே தெரியல அப்படின்னு சொன்னோடனே, வா வா வெளியே வா அப்படின்னு ரிட்டர்ன் கூப்பிட்டு போறானுங்க. இருக்கடா நான் இன்னும் சொல்லிய முடிக்கல அப்படின்னு சொன்னோடனே இவரோட ஃப்ரெண்டான இவங்க அப்பா பேரை சொல்றாரு. அதுக்கப்புறம் வா நீயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போய் சாப்பாடெல்லாம் போறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 மாசத்துக்குள்ள நான் அரண்மனையை கட்டி முடிச்சே ஆகணும், இல்லைன்னா என்னை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவரோட கஷ்டத்தெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி இவங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பல நாள் டிராவல் பண்ணி எகிப்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கடல் கொள்ளையின் கூட்டம் காட்டுறாங்க. இவங்க சரியான காமெடி பீஸ் போல. ஏற்கனவே இந்த 2 கொண்டு நம்ம அடி வாங்கினது போதும், இவனுக்கு 2 பேரை தவிர வேற எவன் வந்தாலும் பிடிக்கிறா, மொத்தமா கொள்ளை அடிக்கிறோம், பயங்கரமா திருடுறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அங்க ஒரு கப்பல் வருது அப்படின்னு சொல்லி மேல இருந்து ஒருத்தன் சொல்றான். இன்னைக்கு அப்ப நம்மளுக்கு நல்ல வேட்டை, அந்த கப்பல் பக்கத்துல இந்த கப்பலை நிறுத்திட்டு போறாங்க. அங்க போன உடனே அவங்க எவனை பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த குண்டா இருக்கனே அந்த கப்பல் இருக்கான். அதனால அவங்க கப்பலையே அவங்க உடைச்சு அந்த கடல்ல இருந்து எகிரி குச்சிடுறாங்க. எப்படி என்னோட எஸ்கேப்பு அப்படின்னு சொல்லி அந்த கப்பலோட கேப்டன் கேட்கறான். அதுக்கு அவனோட கூட இருக்கணும் சூப்பர் அப்படின்றான். அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல எகிப்துக்கு வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் கிளியோபட்ரா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற நம்ம ஹீரோ. இவங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா கட்டத்துக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம கிளியோபட்ரா என்ன சொல்றான்னா, நீ யாரை வேணா கூப்பிட்டு போ, ஆனா எனக்கு 3 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நீ முடிச்சு தந்தே ஆகணும் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிருது நம்ம மீசக்காரருக்கு. அதுக்கப்புறம் ஹாயெல்லாம் கட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அப்படியே எல்லாரும் கிளம்புறாங்க. இவங்க அரண்மனை கட்ட வேண்டிய அந்த இடத்துக்கு போன உடனே வேலைகள்லாம் பயங்கர வெகுவா நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்கள நம்ம
ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஆளுங்கெல்லாம் ஓய்வே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம மந்திரவாதி நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு லஞ்ச் டைம் வருது. அப்ப அந்த நாட்டோட தளபதி வந்து ஒரு சூழ்ச்சி வேலை பண்றான். நீங்க எல்லாம் இப்படி ஓய்வே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உழைப்பவன் தொழிலாளி உண்டு கொழுப்பவன் முதலாளியா, நீங்க எல்லாம் லீவ் வேணும், உங்களுக்கு தேவையான வசதி வேணும்னு கேளுங்க, உங்களை யார் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய சொன்னது, இனிமேல் வேலை செய்யாதீங்க அப்படின்லாம் சொல்லி இவங்க மனசை மாத்தி விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்களும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஸ்ட்ரைக் பண்றாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செய்யறோம், எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஹீரோவும் உங்களோட கோரிக்கை தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எங்களுக்கு சம்பளம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. ஆனா நீங்க எல்லாம் இதுக்கு ஒத்துக்கிட்டு தானே இங்க வந்தீங்க, திடீர்னு இப்படி புரட்டி போட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அந்த ஒரு லேடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி விட்டா சரியாவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரவாதி உங்க பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு சூப்பர் ரெடி பண்றாரு. அதை குடிச்ச உடனே எல்லாரும் ரொம்ப பலசாலியாகிறாங்க. பெரிய பெரிய பாறையெல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த மரத்தை கொடுத்து ஈஸியா வேலையை முடிக்கிற மாதிரி ஐடியா பண்றாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுபடியும் தளபதியை காட்டுறாங்க. இன்னொரு மொட்டையனை காசு கொடுத்து இவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து கல் வந்துட்டு இருக்கு, இந்த பணத்தை வச்சுக்கோ, அந்த கல்லை மட்டும் இப்படியாவது நீ வராம நிறுத்திடு அப்படின்னு சொல்லி சதி திட்டத்தை தீட்டுறான். அதுக்கு ஓகே பேஸா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். அந்த மொட்டையன் போய் அங்கிருந்து ஆளுங்களுக்கு காசை கொடுத்து கல்லெல்லாம் கடல்ல தூக்கி போட வச்சிடறான். அதுக்கப்புறம் இங்க வந்து சேர வேண்டிய கரெக்டான கல்லுக்கு பதிலாக சின்ன சின்ன பீஸா வந்து சேருது. இதை வச்சுட்டு எனக்கு காசை கொடு அப்படின்னு சொல்லி அந்த கல்லை கொண்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காசு தர முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசி பாக்குறாரு. ஆனா கேட்கல. குண்டா இருந்த மந்திரவாதி வந்து தவளாலேயே நான் வைக்கிறான். அதுக்கப்புறம் கல்லு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இப்படி பேசினாதான் சரிப்பட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு பெரிய சேலை இருக்கும், அது மேல ஏறி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கேட்காம அந்த குண்டா இருக்க அந்த மேலே ஏறான். ஆனா அந்த சிலையோட மூக்கு மட்டும் உடஞ்சு விழுந்துருது. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நைஸா அவங்கள்ட்ட இருந்த மந்திர கலவையை கொடுத்துட்டு அந்த மூக்கை அப்படியே அந்த சிலையோட உள்ள தள்ளி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறான். நம்ம மந்திரவாதிகள் எல்லாம் சேர்ந்து அந்த வழியை போயிட்டு இருக்காங்க. அங்க இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மொட்டையன் வாங்க உங்களுக்கு இந்த இடத்த சுத்தி காட்டுறேன், நான் அதுக்காக தான் இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிடுறான். சரி இவங்களும் சுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வத்துல உள்ள போயிடறாங்க. போன இவங்களை வழி திக்கு தெரியாம காத்து கூட உள்ள நுழையாத ஒரு ரூம்குள்ள கொண்டு போய் மாட்டி விட்டு இங்கே இருந்து சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இவங்க வழக்கம் போல அந்த மந்திர பானத்தை குடிச்சு அந்த இடத்துல உடச்சு வெளியே வந்துடுறாங்க. ஆனா கரெக்டான வழி தெரியல ரிட்டர்ன் போறது. அதுக்கப்புறம் அவங்களோட நாய் வெளியே தான் இருந்திருக்கும், அது உள்ள வந்து இவங்களை காப்பாற்றி வெளியே கூட்டு போயிடும். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். கல் வராதனால வேலை டிலே ஆயிருக்கும். அதனால இந்த மந்திரவாதிகள்லாம் சேர்ந்து கல் இருக்க இடத்துக்கே போயிட்டு போட் வழியா கல்லை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. செம்ம ஃபாஸ்டா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வழக்கம் போல கொள்ள கும்பல் அவங்களோட புது கப்பல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் வழக்கம் போல இந்த கப்பலையும் உடச்சு விட்டு இவங்களை தண்ணியில தத்தளி கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த மொட்டையன் அவனுக்கு இனிமேல் வரமாட்டானுங்க, ஒரு காத்து கூட போக முடியாத ரூம்ல வச்சு லாக் பண்ணி விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அது யாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அது எனக்கு தெரியல, எப்படி இவனுக்கு வந்திருப்பானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தளபதிக்கிட்டே இவன் கொஸ்டின் கேட்கறான். நீ எப்படியும் சரிப்பட்டு வரமாட்டேன், இந்த இடத்துல ஓடிடு அப்படின்னு சொல்லி திட்டுறான் அந்த தளபதி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு தோட்டத்தை ரெடி பண்ணணும். செடியெல்லாம் வச்சிருக்காங்க, இன்னும் பெருசாகவே இல்லை. அதனால நம்ம ஹீரோ அந்த மந்திரவாதியோட ஹெல்ப்பை கேட்கிறாரு, எனக்கு இந்த இடத்துல தோட்டம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி. இவரு அவர் கையில இருந்த மந்திரவாதியை எடுத்து கொடுத்த உடனே மரமா டக்குன்னு வளர்ந்து நிக்குது. அதுக்கப்புறம் இந்த தளபதி அந்த மொட்டையனை கூட்டிட்டு நேரடியா அரசரையே போய் பாக்குறாரு. அரசருக்கும் அவரோட ஈகோ விட்டு கொடுக்க முடியாம அந்த அரண்மனையோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நிறுத்தணும் அப்படின்றதான் அவரோட ஒர்க்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பிளான் போட ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறம் கிஃப்டா ஒரு கேக் வந்திருக்கு. ஓகே இந்த கேக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மந்திரவாதிங்க 3 பேரும் இந்த கேக் அனுப்புற மாதிரி ஒரு லெட்டர் வச்சு அந்த கேக்ல விஷத்தை தடவி அனுப்பிச்சு விட்டுறான். இதெல்லாம் தெரியாம பார்ட்டிக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இளையப்பட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பயங்கரமா கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்றது ரெடியா இருக்க டைம்ல இளவரசி உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட கூட உடம்பு கூப்பிட்டு போறாங்க. அங்க போனா நீங்க 3 பேரும் அனுப்புன இந்த கேக்ல என்னத்தை கலந்தீங்க, இங்க பாருங்க எங்க ஃபுட்டை டெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஆளுக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி இளவரசி இவங்க என்ன சொல்றாங்கன்றதே கேட்காம இவங்களை ஜெயில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளேயும் போய் அந்த மேஜிக் ட்ரிங்கை குடிச்சிட்டு அவங்களோட ஜெயில் கதவை உடச்சு தள்ளிட்டு வராங்க வெளியே. அதுக்கப்புறம் மறுபடியும் கிளியோபட்ரா கிட்ட வந்து நின்னா, சரி ஓகே எப்படியும் என்னை கொல்லாதானே போறீங்க, கொல்லுங்க அப்படின்றாங்க. அரசி நாங்க எதுக்கு உங்களை கொல்லணும், இந்த கேக்கை நாங்க அனுப்பவே இல்லை, வேணா அவங்க முன்னாடியே நாங்க சாப்பிட்டு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பீஸா கட் பண்ணி இவங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதனால கிளியோபட்ராக்கும் இவங்க மேல ஒரு நம்பிக்கை வருது, இவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ராஜாவே நேரடியாக களத்தில் இறங்குறார். இந்த வேலையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுன்ற விஷயத்துல அவனோட மெய்காப்பாளன் ஒருத்தர் இருப்பான். அவனை கூப்பிட்டு இந்த பொண்ணு தான் இந்த வேலையை கெடுக்கிறதுக்கு சரியான ஆளு அப்படின்றான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்து கேட்ட உடனே நான் இங்கே தான் இருப்பேன் ஆனா இங்க இருக்க மாட்டேன், அங்கதான் இருப்பேன் ஆனா அங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ திரும்ப டேப் ரெக்கார்ட் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அவங்கள காணோம். இவரோட பவர் இதுதான், நீங்க பாருங்க ஏன்னா கரெக்டான அழிவு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவளும் டெலிபோர்ட் ஆகி நேரா அந்த வேலை நடக்கிற இடத்துக்கு போயிடுறா. அங்க போய் அவங்க வச்சிருந்த அந்த ட்ரிங்க்ல கொஞ்சம் குடிச்சிட்டு நேரா அரசவைக்கு வந்துடுறா. அவங்கள்ட்ட ஒரு ட்ரிங்க் இருக்கு, அது 10 யானைக்கு சமமா இருக்கு, அதை நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட சொன்னோன்னே அவர் நம்ப மாட்டாரு. அவனை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பெரிய பூதத்தையும் அனுப்பி வைக்கிறாரு. அவனை தூக்கி போட்டு வந்தார். அதனால ஓ இது சீரியஸான விஷயம் தான் போல அப்படின்னு சொல்லி பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்க.
வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட படையெல்லாம் அனுப்பி இவங்க பண்ணது ஏதோ ஒரு தேச குத்தம் மாதிரி ஒரு பிளானை ரெடி பண்ணி அவருக்கு கீழே இருக்க அந்த படையை வச்சு தாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த மந்திரவாதிகள்லாம் அவங்களோட ட்ரிங்கை குடிச்சிட்டு வழக்கம் போல இவங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டை பயங்கரமா நடந்துகிட்டே இருக்கு. பெரிய பெரிய போர்க்கருவிகள்லாம் வச்சு அந்த அரண்மனை எரிக்கிறதுக்கு தாக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எப்படியாவது அரசிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நாய்கிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் நாய்கிட்ட மட்டும் கொடுத்து அனுப்புனா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீசக்காரரு அந்த பொண்ணு பார்க்குற ஆசையில நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயும் இவரும் 2 பேரும் ஓடுறாங்க. இவர் ஓடுறன்னு சொல்லிட்டு போற வழியில அவர்கிட்ட இருந்து அந்த மந்திர பானத்தை அந்த இடத்துல போட்டு போயிடுறாரு. அதை அந்த தளபதி பார்த்து எடுத்து அவனும் குடிச்சிடறான். அவனுக்கு பயங்கரமான பவர் வந்துருது. நேரடியா இந்த தளபதியை கலசில இறங்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் இந்த தளபதிக்கும் பயங்கரமான சண்டை. மேலே தாவறதுன்னு கீழே தாவறதுன்னு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு போன நம்ம மீசக்காரன் ஒரு வழியா அரசிக்கிட்டு இந்த லெட்டரை சேர்த்துறான். நம்ம நாட்டு அரசரே உங்களோட அரண்மனையப்பா இடிச்சு தரமட்டமாக்கிற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி அரசி செம்ம காண்டில் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே கொண்டாடி சொல்லி மந்திரம் அப்படின்ற ஒரு டைலாக் மாதிரி இவர் அவரோட வார்த்தைகள்லாம் அடி பண்ணிடுறாரு. அவரோட படையெல்லாம் வாபஸ் வாங்க சொல்லி அவரோட மெய்காப்லான்ட்ட சொல்லி விடுறாரு. அதுக்கப்புறம் அரசையும் திரும்பி போயிடுறாங்க. அரசனும் திரும்பி போயிடுறாரு. ஒரு வழியா அந்த 3 மாசம் டைமும் முடியுது. அரண்மனையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பிரம்மாண்டமா நம்ம அரசரோட தலைமையிலேயே ஓப்பன் பண்ண வைக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் லிஃப்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக எங்கே பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருப்பானுங்கள்ல அந்த காமெடி கொள்ளை கும்பல் அவனுங்களை கயிறு வச்சு சுத்த விட்றாங்க எல்லாரும் மேலே ஜாலியாக போயிட்டு வர்றதுக்கு. அதை ரெடி பண்ணதே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தானா. அதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கிட்டே வர்றாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அரசருக்கும் இந்த மாளிகை ரொம்ப பிடிச்சி போயிருது. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம மீசக்காரரும் அந்த பொண்ணும் 2 பேரும் மீட் பண்ணி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொன்ன வேலையை கரெக்டாக முடிச்சதுனால அவருக்கு பயங்கரமான பொற்காசு அவருக்கான மரியாதை எல்லாமே செய்கிறாங்க நம்ம கிளியோபட்ரா. அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த இடத்துல முடியுது. சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்ன மூவி போடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல இருந்து பார்க்குறேன்.